ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 மகர ராசிக்கு ஜாக்பாட்டா என்ற தலைப்பை விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். உங்களுக்கு சனி பகவான் 1/1/2025 28/3/2025 வரை கும்பராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். ஆமாம் சார், கும்பராசியில இருக்கிற வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு 7 நாட்டு சனியா இருந்தார். 29/3/2025 திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் அவரு மீனராசிக்கு சஞ்சாரம் பண்றார். அப்போ 7 நாட்டு சனி முற்றிலும் விலகுதுங்க. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு பெருத்த யோகம் காத்துட்டு இருக்குங்க. ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு யோகம் காத்துட்டு இருக்குங்க. எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடம் போறாருங்க. அதனால எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுப்பாரு. சனி பகவானுக்கு 3 பார்வைங்க உண்டுங்க. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வைய 5ஆம் இடத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாருங்க சனி பகவான். அதனால பஞ்சமஸ்தானம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்க. அதை பார்க்கறதுனால என்னென்ன, உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் என்னென்னலாம் கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்குங்க. நல்லது நடக்குங்க. தொழில் அமோகமாக நடக்கும். சில பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. இளைஞர்கள், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்கவுங்க தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேர் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் எழுதிட்டு வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சில பேருக்கு தொழில் நல்லா நடக்கலைங்களேங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்க தொழில், இந்த மாதிரி நாங்கள் லோன்லாம் வாங்கி வச்சுருக்கோமே, எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தொழில் நல்லா நடக்குங்க. சில மாற்றங்களும் நீங்கள் செய்வீங்க தொழிலில். அதாவது சில பொருட்களை அதிகமாக வாங்கி விற்பீங்க. அந்த ஏரியாவில் உங்களுக்கு எந்த பொருள் விற்றா லாபம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐடியாலாம் வருங்க இந்த சனி பயிற்சியில். அப்போ அந்த பொருளை வாங்கி நீங்கள் விற்பீங்க. வியாபாரம் நல்ல விதமாக நடக்குங்க. பெருத்த வியாபாரிகள் இருப்பாங்க, பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹோல்சேல் மண்டி வச்சிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு இன்னொரு கிளைகளையும் ஆரம்பிப்பாங்க. அது மூலமாக அவங்களுக்கு வருவாய்கள் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேலையும் கிடைக்கல, தொழில் பண்ணுறதுக்கு பணமும் இல்லைன்னு அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வங்கிகளை போய் அணுகுறான், அவங்களுக்கு கடன் உதவி கிடைக்குங்க. இதெல்லாம் 29/3/2025 அப்புறம் கண்டிப்பா நடக்குங்க. 7ஆம் பார்வையா சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க. பாக்கியம் இருந்தா தானேங்க நம்ம எல்லாமே சொல்லுவோம், நம்மளுக்கு பாக்கியம் வேணுங்கன்னு. பாக்கியம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லது நடக்குங்க. சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டாருங்க. அதனால உங்களுக்கு தொழில் அமோகமா நடக்குங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். சில பேர் கல்யாணம் ஆகாம இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும். எல்லா விதத்திலையும் நன்மை நடக்குங்க. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் பார்வைங்க. 10ஆம் பார்வைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்ப எங்களுக்கு நஷ்டம் ஆயிடுமா? இல்லைங்க. உங்க தொழில நீங்க விஸ்தீர்ணம் பண்ணும்போது, அதை பெருசா மாத்தும்போது சில செலவு பண்ணாதானங்க நடக்கும். அதை தாங்க அவர் சனி பகவான் பண்ணுவாரு. தேவையான செலவுகளை செய்யணும். சில பேர் கடையை மாற்றி அமைப்பாங்க. இப்போ நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பழைய ஸ்டைல்ல வச்சிருப்பீங்க கடையை. கடையை புதுப்பிப்பீங்க. அதுவும் விரயம் தாங்க, சுப விரயம் தாங்க. சில பேருக்கு குடும்பத்துல கல்யாணமா ஆகாத பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் கூடுங்க. அது சுப விரயம் ஆகுதுங்க. சில பேர் பக்கத்துல கோயில் குளங்கள்னு இருக்குங்க. அந்த கோயில புனரமைப்பாங்க. அதுக்கு இவங்க பங்கு கொள்ளுவாங்க. அதுவும் சுப விரயம் தாங்க. அடுத்தது ஊர் பக்கம் பார்த்தோம்னு சொன்னோம்னா குளங்கள் இருக்குங்க. அந்த குளங்கள் கொஞ்சம் பராமரிக்கல இல்லாம இருக்குங்க. அத பராமரிப்பு வேலை ஊர் பொதுமக்கள் பண்ணுவாங்க. அதுல இவங்க ஒரு பங்கு.
இது உடல் உழைப்பு இல்லாட்டி போலாம் பண உதவியாச்சும் பண்ணுவாங்க. அதுவும் சுப விரயம் தாங்க. இது மாரி சுப விரயத்த சனி பகவான் பண்ணுவாருங்க. இதனால உங்களுக்கு தொழில் அமோகமா நடக்கும். எல்லா வகையிலயும் உங்களுக்கு வந்து தன வரவு வரும், பண வரவு வரும். உங்களுக்கு கடன்கள் அடையும். உங்களுடைய பெயர், புகழ் எல்லா விதத்திலயுமே பரவுங்க. இத தாங்க நாங்க சொல்றது. 7 நாட்டு சனி விலகுனதுக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிற அளவுக்கு யோகம்னு சொல்றது. அவங்கவங்க ஜாதகத்துல நல்ல விதத்துல யோகமான திசை, யோகமான புக்தி நடந்ததுன்னா கண்டிப்பா ஜாக்பாட் அளவுக்கு பணவரவு வந்தே தீருங்க. அடுத்தது குரு பயிற்சியை பார்ப்போங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 1/1 அதாவது ஜனவரி 1 2025 இருந்து 13/5/2025 வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்காருங்க குரு பகவான். அவரு மகர ராசிக்கு 14/5/2025 6ஆம் இடம் போறாருங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, குரு பகவான் நல்லா இருந்தாருங்க, அதனால தாங்க எங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வண்டி ஓடிட்டு இருந்துங்க, 7 சனி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓடிட்டு இருந்துங்க, பெருத்த லாபம் இல்லாட்டி போனாலும் நிம்மதியா இருந்தாங்க. இப்போ வர குரு பயிற்சி ஆகுது, 6ஆம் இடத்துக்கு போறாங்கன்னு சொல்றீங்களாங்க, அதனால கஷ்டம் வந்துருமாங்கன்னு கவலையே படாதீங்க. குரு பகவானுக்கு 3 பார்வை உண்டுங்க. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வைங்க. குரு பார்க்க கோடி நன்மை. 5ஆம் பார்வையா 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எங்க குரு 5ஆம் பார்வையா பார்த்தா தொழில் என்ன மாத்திடுவோமாங்க? ஆமாங்க. சில பேரு தொழில் பண்ணின்னு இருப்பாங்க. அந்த தொழிலு அந்த இடத்துல ஓடாம இருந்திருக்கும். இடம் மாற்றி தொழில் பண்ண ஆரம்பிப்பாங்க சில பேர். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தொழில் ஸ்தானத்துல அந்த கடை இருக்குன்னா, அந்த கடைய அலங்காரம் பண்ணுவாங்க. மாற்றி அமைப்பாங்க. சில வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் சிலருக்கு கடைங்கள்ல. அந்த வாஸ்து நிபுணரை அழைச்சு, வாஸ்து குறைபாடுகள சரி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குங்க. அதனால தொழில் அமோகமா நடக்குங்க. கவலைப்பட வேணாங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு வந்து நல்ல விதமா தேர்ச்சி பெற்று மாநில அரசு உத்தியோகம் கிடைக்கும். சில பேர் வந்து மத்திய அரசு உதவி பெற்று படிச்சிட்டு இருப்பாங்க. மத்திய அரசு வேலை வாய்ப்பு சில பேருக்கு கிடைக்கும். இப்படி அவங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பா குரு பகவான் தருவாருங்க. அடுத்தது குரு பகவான் 7ஆம் பார்வையா பார்க்கிறாருங்க. அவரும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானம்னா பயப்படாதீங்கோ. உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கும். சில பேர் ஊர்ல இருந்துட்டு இருப்பாங்க. வேலை வாய்ப்பு நிமித்தமா வெளியூர் போக வேண்டியது இருக்கும். திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வரும். ஆனா லாபகரமா தாங்க இருக்கும். உத்தியோக மாற்றம் கூடும். ப்ரொமோஷன்ல உத்தியோக மாற்றம் கிடைக்கும். சில பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும் உள்ளூர்ல. அவங்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னா, நம்ம வெளியூர் போனா நல்லா இருப்போமே, இதை விட சிறப்பா இருக்கலாமே, வெளிநாடு போகலாமே, வெளிநாடு போனா நம்மளுக்கு அதிக வருவாய் கிடைக்கும்னு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு வெளியூர்ல தாங்க வாய்ப்பே கிடைக்கும். உத்தியோக வாய்ப்பு. இப்படியான விரயங்கள் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு சில பேரு வெளிய போய் வேலை நிமித்தமா சம்பாதிக்கிற பாக்கியம் கிடைக்கும். அதுதான் சுப விரயங்கள்னு சொல்றது. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அடுத்தது 9ஆம் பார்வையா முக்கியமானதுங்க. 2ஆம் இடத்தை பார்க்கறாருங்க. தனம், குடும்பம், வாக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொன்னேன் இல்லைங்க. 2ஆம் இடம் தனத்தை பார்க்கறாருங்க. தனம் வருங்க. பணம் வரவு வருங்க. பண நிமித்தமா தாங்க நீங்க வெளியூர்லாம் போற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, வியாபாரிகளுக்கு தாங்கள் செய்யற வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். குடும்பம் நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சில குடும்பத்துல இருக்குங்க. என்னங்க, அடுப்புன்னு இருந்தா புகையாமையாங்க இருக்கும்.
சில சில பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். அந்த பிரச்சனைகள் கூட சரியாயிடுங்க. குடும்பம் அமோகமா இருக்குங்க. வாக்கு ஸ்தானத்த பார்க்குறாருங்க. உங்களுடைய வாக்க இதுவரைக்கும் நீங்க சொல்ற பேச்ச கேட்காத இருக்க பிள்ளைங்க கேட்பாங்க. நீங்க சொல்றதுக்கு நல்ல கருத்துக்கள் தான் நீங்க சொல்லுவீங்க. அந்த நல்ல கருத்துக்கள சில பேர் ஆமோதிப்பாங்க. இதுவரைக்கும் மறு கருத்து சொன்னவங்க கூட ஆமோதிப்பாங்க. வாக்கினால் ஜீவிப்பார்கள். வாக்கினால் யாரார் ஜீவிப்பாங்க? ஆசிரியர் பெருமக்கள். அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பாங்க. அதன் மூலியமா அவங்களுக்கு நற்பெயர் கிடைக்குங்க. சில பேருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். அடுத்தது இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க. இசை கச்சேரிலாம் பண்ணுவாங்க. சில பிள்ளைகள் இசை கச்சேரி பழகின்னு இருப்பாங்க. பாட்டு நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. ஒரு கலைத்துறையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையில கூட சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. அடுத்தது வக்கீல் தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையா எல்லா விதத்திலயும் அவங்க தொழில் பண்ணாலும் சிறப்பு இல்லாம இருந்திருக்கும் இந்த 7 நாட்டு சனியில. இந்த காலகட்டம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அவங்க வாதாட திறமை அதிகரிக்கும். உண்மையான கருத்துக்கள் தான் சொல்லுவாங்க. அந்த கருத்துக்கள் சென்று அடையணும்ல. நம்ம கேட்கிற எதிராளிகள் அதுக்கு தகுந்த ஊதியம் குடுக்கணும்ல. அந்த ஊதியங்களும் நல்லா கிடைக்குங்க. சில பேர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணின்னு இருப்பாங்க. இந்த ரியல் எஸ்டேட்ல நல்ல பேச்சு வன்மை இருக்கணும். அதாவது இந்த பேச்சாற்றல் இருக்கணும். அப்பதான் எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரியும்படி சொல்லுவாங்க. அப்ப அதனால அவங்களுடைய தொழில் அமோகமா நடக்கும். நல்ல லாபங்கள் கிடைக்கும். பேச்சு இல்லன்னு சொன்னா எந்த தொழிலுமே கிடையாதுங்க. சின்ன தொழில், பெரிய தொழில் எல்லா தொழிலுக்கும் பேச்சு முக்கியங்க. அதன் மூலியமா ஜீவனமும் நல்லா நடக்கும். நல்ல கருத்துக்கள சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணவரவு கிடைக்கும். எல்லாத்தையும் குரு பகவான் குடுப்பாருங்க. இவ்வளவு குரு பகவான் குடுத்தா அது ஜாக்பாட் குடுத்ததுக்கு ஈக்குவல் தானங்க. அதுக்கு சமம் தாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்குங்க. அவங்க ஜனன ஜாதகத்துல யோகமான திசை, யோகமான புக்தி இவ்வளவும் இருந்ததுன்னு சொன்னா, கண்டிப்பா நல்லது நடக்குங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேங்க. சிலரு இந்த 7 நாட்டு சனியில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவசரப்பட்டு போயிட்டு இடத்த வாங்கியிருப்பாங்க. வில்லங்கள்லாம் பார்த்து தான் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத வில்லங்கம் இருந்திருக்கும். அந்த வில்லங்கங்கள் காலம் கூடும். இப்ப தீர்ந்துடுங்க. ஆமாங்க. வில்லங்கம் இருக்கிற சொத்து, பிரச்சனை இருக்கிற சொத்துல எந்த பிரச்சனை இருக்கோ அது தீர்ற காலங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க சில பேர். சரி, நம்மகிட்ட முதலீடு வந்திருக்கு. தனித்து தொழில் செய்யலாம்னா, அந்த மாரி தொழிலும் சில பேர் செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணீங்கன்னு கூட்டு குடும்பமா இருந்துட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுல உத்தியோகம் கிடைச்சிரும். போய் தானமங்க ஆவணும். அப்ப அவங்க வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்ப்பாங்க. தொழில் நிமித்தமா வெளியூர் செல்வாங்க. இவ்வளவும் இருக்குங்க. ஆனா ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேங்க. இந்த குறுக்கு வழியில எந்த செயலும் செய்யக்கூடாதுங்க. அதாவது சில பேர் வெளிநாட்டு விசா தரேன்னு சொல்லுவாங்க. அந்த விசா உண்மையானதா, போலியானதா என்றெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து பணம் கட்டி போங்க. நல்லதே நடக்குங்க. எதையுமே நீங்க ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நல்ல விதமா யோசிச்சு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களுக்கு மேன்மை. வியாபாரிங்க ஜிஎஸ்டியை ஒழுங்கா கட்டிடுங்க. இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்க ஒழுங்கா பே பண்ணிடுங்க. சில பேருக்கு அதுல வழக்குகள் இருக்கும். அதை நல்ல பட்டய கணக்காளரை பார்த்து, அதாவது ஆடிட்டரை பார்த்து அவங்க கிட்ட ஆலோசனை பெற்று அதையும் நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அருமையான வருஷங்க 2025வது வருஷம். சூப்பரா இருக்குங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்ட பராமரிச்சு, அதுக்கு மேல ஒரு போர்ஷன கட்டி வாடகைக்கு விடுவாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. எல்லாம் நடக்குங்க. உலகத்துல இருக்க இன்பம் வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. ஸ்கூட்டர் வச்சுக்குவாங்க, கார் வாங்குவாங்க. அத்தனையும் நடக்குங்க. கோயில், குளங்களுக்கு சுற்றுலா சில பேர் போவாங்க. வயதானவங்க இருப்பாங்க. இப்போ வயசுக்காரங்களும் போறாங்க. சுற்றுலா போவாங்க. அதன் மூலியமா மனமகிழ்ச்சிகள் கிடைக்குங்க. சரிங்க. அடுத்தது ராகு கேது பெயர்ச்சிய பார்ப்போங்க. இந்த 1/1/2025லேருந்து
17/5/2025 வரைக்கும் உங்களுக்கு ராகு 3வது ஸ்தானத்துல இருந்தாருங்க. கேது 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவரு 18/5/2025 2ஆம் இடமும், கேது 8ஆம் இடமும் போறாருங்க. இதனால என்ன பலன் நடக்கும்னு நம்ம இப்போ பார்ப்போங்க. என்ன பலன் நடக்குங்க? நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு போனா நல்லது செய்வார். ஏன்னா முன்னாடியே குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனாலும் 18/5/2025க்கு அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல காரியங்களை செய்வாங்க. சிலருக்கு கோபம் வருங்க. குரு பார்க்கிறாரு, கோபத்தை கட்டுப்படுத்திடுவீங்க. எல்லா விஷயத்திலும் நல்லதுதான் நடக்கும். குரு பார்வை விழுது, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வர லாபம் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். ஜாக்பாட் அளவுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா நீங்க கோபப்பட்டீங்கன்னா அந்த லாபத்தினுடைய அளவு குறைஞ்சிருங்க. அது ராகு பார்க்கறாருல்ல, அதனால அந்த அந்த அளவை குறைச்சிடுவார். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணி நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா லாபம் வரும். குடும்பத்துல கூட நீங்க பேசும்போது நல்ல விஷயங்களை பேசுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. அடுத்தவங்களுடைய பேச்சையும் நீங்க கேட்டுக்கணும். கேட்டு ஆலோசனை பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க, எந்த குழப்பமும் வராது. 2ஆம் இடத்த ராகு போனதால வாக்குனால ஜீவனம் பண்ணுவாங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், குரு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால வாக்குனால் ஜீவனம் பண்றவங்களுக்கு அதிக லாபம் வரும்னு சொல்லிட்டு. இந்த 18/5/2025 ராகு 2ஆம் இடம் போறதுனால வாக்கு கொடுக்கும் பொழுது யோசிச்சு நல்ல விதமா எந்த காரியத்தை நம்மளால செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியாதா, செயல்படுத்த முடியும்னு சொன்னா நல்ல வாக்கு கொடுக்கணும். அதே மாதிரி வக்கீல் தொழில் பண்றவங்களும், ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களும், வாக்கினால் ஜீவிக்கிறவங்க அத்தனை நபர்களும் என்ன பண்ணணும்னு சொன்னா யோசிச்சு பேசணுங்க. இதை மட்டும் பேசிட்டீங்கன்னு வச்சுங்க, ஜாக்பாட் அளவுக்கு உங்களுக்கு வருமானம் தாங்க. கொட்டுன்னு கொட்டுங்க. 2ஆம் இடத்துக்கு போற ராக பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்றாரு. என்ன பண்ணுவாரு? சின்னதா சிலருக்கு பிபினால மயக்கம் வருங்க. உடனே நீங்க என்ன பண்ணுங்க, பிபியை செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டு அதுக்கு மருந்து மாத்திரைய நல்ல டாக்டரா பார்த்து, நீங்களா சுய வைத்தியம் பண்ணிக்காதீங்க. மருந்து கடையில போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்றாதீங்க. டாக்டரை பாருங்க, அவங்க ஆலோசனைப்படி மருந்து எடுத்துங்க. எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதுக்கப்புறம் பரிகாரங்களும் நான் சொல்றேன். நீங்க ராத்திரி பயணம் போகும்போது ஸ்பீடா வண்டியை ஓட்டாதீங்க. அது ரொம்ப முக்கியங்க. இரவு பயணத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. சில பேர் என்னங்க பண்றது, இரவுல பயணம் பண்ணாதான் பண்ண முடியும். கார் எடுத்துன்னு போகாதீங்க. நீங்க ட்ரெயின்ல போயிடுங்க, விமானத்துல போயிடுங்க. எல்லா விதத்திலும் நல்லது நடக்கும். ஆனா நீங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில்ல போயிட்டு ஒரு சூடத்தை ஏத்தி ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு போனீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு பிள்ளையாருடைய அருளால எல்லா வகையிலும் வெற்றியும் கிடைக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு மேன்மையும் கிடைக்கும். நான் இன்னொன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேங்க. உணவு கட்டுப்பாடு அவசியம். என்ன உணவு கட்டுப்பாடு? நீங்க ஜங்க் ஃபுட்ஸ், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க ஜங்க் ஃபுட்டை தான் விரும்புவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் விரும்புவாங்க. இரவு நேரத்துல ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. எண்ணெயில பொரிச்சதை சாப்பிட்றத குறைச்சிங்க. நெய் ஊற்றி நிறைய சாப்பிட்றத குறைச்சிங்க. வயசானவங்க இருப்பாங்க, அவங்க நெய்யை ஊற்றி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. கொஞ்சமா எடுத்துக்கங்க, நிறைய எடுத்துக்காதீங்க. அவரவர் உடல்நிலைய அவரவர் பாதுகாத்துக்கணுங்க. நல்ல மருத்துவர்கிட்ட செக்கப் பண்ணி நீங்க எல்லாத்தையும் வைத்தியம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் இந்த ராகு கேது பயிற்சி அமோக பலனை தருவாருங்க.
ஆனா சில பேருக்கு சொத்து வில்லங்கம் இருக்கும். அந்த வில்லங்கம்லாம் மாறிடுங்க. சொத்து பாகப்பிரிவினை பிரச்சனை இருக்கும் கோர்ட்ல. அதுவும் சாதகமா முடியுங்க. பண வரவு, தன வரவு எல்லாம் வருங்க. இருந்தாலும் நீங்க உடல் ஆரோக்கியத்தை மட்டும் முக்கியமா பாதுகாத்துக்கணுங்க. சரிங்க. இதுக்கு என்ன வழிபாடு செஞ்சா நல்லா இருக்குங்க? ஒரே வழிபாடுங்க. காலையில தினசரி எழுந்தவுடன் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. அருகம்புல்ல வையுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. முக்கியமான நாள் சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்துல நீங்க பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைங்க. பிள்ளையார் கோயில் நடக்கிற அபிஷேகத்துல அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க. பிள்ளையாருடைய அருள் நிறைய கிடைக்கும். பிள்ளையார் அகவல் படிக்க முடிஞ்சா பிள்ளையார் அகவல் படியுங்க. பிள்ளையாருடைய காயத்ரி தெரிஞ்சவங்க அதை சொல்லுங்க. ஓம் தத் புருஷாய வித்மஹி வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. இத நீங்க சொல்லிக்கிட்டு இருங்க. அடுத்தது வசதி உள்ளவங்க காலாஸ்திரி, திருநாகேஸ்வரம், திருப்பாம்பரம் என்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணம் மறக்காம போங்க. கும்பகோணத்துல எல்லா இறைவனுடைய க்ஷேத்திரங்களும் இருக்குங்க. அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போங்க. அடுத்தது பட்டீஸ்வரம் போங்க. பட்டீஸ்வரத்துல துர்க்கை அம்மன் இருக்காங்க. அவங்களுக்கு போய் கும்பிடுங்க. நீங்க எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வசதி இல்லைங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணுங்க, நீங்க அரச மரத்து அடியில விநாயகர் இருப்பார். அந்த விநாயகரை சுத்தி நாகங்கள் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பால் அபிஷேகம் பண்ணுங்க. எல்லாவித தோஷங்களையும் எல்லாத்தையும் ராகு கேது தோஷங்கள் நீங்கி மகத்தான வாழ்வுகள் நீங்க பெறுவீங்க. 2025ஆம் ஆண்டு மகர ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டுங்க. பொன் பொருள் பணம் தனம் எல்லா வரவுங்களும் கூடுங்க. கிட்டத்தட்ட அவரவர் ஜனன ஜாதகத்து பிரகாரம் யோகமான தசை யோகமான புக்தி நடக்குமானால் ஜாக்பாட் அளவுக்கு வருமானங்கள் வருங்க என்றது உறுதி. நன்றி, வணக்கம்.